என்றிலிருந்து சிவபாபா பிரம்மா பாபாவின் உடலை ஆதாரமாக ஆக்கிக் கொண்டாரோ அன்றிலிருந்து பிரம்மா பாபா தன் தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டவராகவும் பற்றற்றவராகவும் ஆகிவிட்டார். குழந்தைகளே, இவ்வுடல் என்னுடையது அல்ல. இந்த உடலை சிவபாபாவுக்கு கடனாக கொடுத்துள்ளேன். சுயம் பாபாவே இவ்வுடலை காப்பாற்றுவார். இந்த உறவினர்கள் யாரும் உறவினர்கள் அல்ல. நானே சுயம் அவருடைய குழந்தையாக இருக்கிறேன். இவர்கள் அனைவரும் சிவபாபா உடையவர்கள். இது உசேன் கடவுளுடைய குதிரை என்று பிரம்மா பாபா கூறுவார். இந்த நினைவின் மூலம் பாபா டபுள் லைட்டாக இருந்தார். நடக்கும்போதும் சுற்றி வரும்போதும் பிரகாசமான உடல் இருப்பது போல் மற்றவர்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. அவ்வாறு குழந்தைகளாகிய நாமும் பாபாவை பின்பற்றி தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு பற்றற்று இருக்க வேண்டும்.